அதை நம்ம பார்க்கணும். ஒரு நல்ல டாபிக். நிறைய காரியங்கள் நம்ம பேசி கொண்டு வருகிறோம். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம வஞ்சனைக்குள்ளே போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். அந்த ஒரே நோக்கத்திற்காக தான் நம்ம வேத ஆதாரத்தோட வேத வசனத்தின் பேக்கப்போட நம்ம காரியங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். நம்ம பார்க்க போகிறது 2 சின்ன வீடியோ கிளிப். இந்த வீடியோ கிளிப்பை பார்த்த பிறகு இது நம்மளை வஞ்சிக்குதா இல்லைன்னா கிறிஸ்துவோடு சேர்ந்து இணைக்குதா, இதை தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ கிளிப்பை பார்ப்போம். அவர் என்ன பண்ணுறாரு, அப்படி கையை வைத்து அந்த ஒரு தலையில் அப்படி கை வைக்கிறாரு. உடனே என்னமோ நடக்குது. 2வது ஒரு வீடியோ கிளிப் பார்த்தோம். அங்கேயும் ஒரு ஆள் வந்து அப்படி தலையில் கை வைக்கிறார். உடனே அப்படி கண்ணை மூடுறாங்க. ஏதோ ஒரு காரியம் நடக்குது. இந்த மாதிரி காரியங்கள் இப்பொழுது நம்ம கிறிஸ்தவ சபைகளில், கிறிஸ்தவ மேடை பிரசங்கங்கள் நடக்கிற இடத்துல, ஸ்டேஜ் ஷோஸில் நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருப்போம். இது அனுபவம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நிறைய பேர் இந்த மாதிரி அனுபவங்களுக்குள்ளேயும் போயிருப்போம். ஒருவேளை நம்ம போய் அந்த ஒரு பிரசங்கியாளருக்கு முன்னால் நின்றுருக்கலாம், அவர் நம்ம தலையில் கை வைத்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ இப்போ பார்த்தோமே, இந்த வீடியோவில் நடக்கிற காரியங்கள் அந்த பார்த்த உடனே என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தாட்ஸ் வருது, என்ன சிந்தனை வருது, அதை பற்றி நம்ம பேச போகிறோம். நம்ம பேனலுக்குள்ளே இதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பொன்னுதுரை அண்ணன் முதலாவதாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க, பார்த்த உடனே உங்களுக்கு மைண்டில் என்னெல்லாம் ஃபஸ்ட்டு வந்துச்சு, உங்களோட ஒப்பீனியன்ஸ்? இப்போ அதில் பார்க்கும்போது அந்த வீடியோவில் அந்த ஊழியக்காரனும் சரி, மற்றபடி அந்த இன்னொரு ஆளும் சரி, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாச்சுன்னா, தலையில் அப்படியே கையை வச்சு நெத்தியில் தன்னுடைய விரலை வச்சு ஏதோ பண்ணுறாங்க. அந்த கை விரலை கரெக்டாக அந்த நெத்தியிலே வச்சு கொஞ்ச நேரமாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இப்போ திடீர்னு அவங்கள கீழே வெள்ள தட்டுறாங்க. ஸோ இது வேதத்தின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, என்னுடைய கருத்து அது வந்து முற்றிலும் தவறான ஒரு காரியம். அது இன்றைக்கி வேற எங்கேருந்தோ உள்ளுக்குள்ளே நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ளே உள்ள நுழைஞ்சிருக்குங்கிறத இப்போ அந்த 2-3 கிளிப்பில் பார்க்கும்போது நமக்கு அது தெளிவாக தெரிஞ்சுது. ஸோ இது வந்து தவறான ஒரு காரியம் இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள புகுந்து விட்டது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, 2 வீடியோ கிளிப்லையும் ஆல்மோஸ்ட் சேம் இருந்துச்சு. அதாவது கிறிஸ்தவ ஊழியக்காரர் கை வைக்கும் போதும் ஒரே மாதிரி நடக்குது, ஒருத்தர் வைக்கும் போதும் அப்படி நடக்குது. அது 2வது என்ன பண்றாரு இந்த வீடியோவில், ஏதாவது உங்களுக்கு தெரிய வந்துச்சா பிரான்சிஸ் அண்ணன்? இப்போ ஒரு 3 சீக்வன்ஸ் ஆஃப் ஒரு இதை பார்த்தோம். இந்த 2வது நடத்தக்கூடியது விச் இஸ் கால் ஹிப்னாட்டிசம். சரியா? இந்த மனசை வசியப்படுத்தி அவங்களுடைய ஆவியை வந்து தன்வசப்படுத்துறது. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இதுவை வந்துட்டு இப்போ யோகா அல்லது அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்ல வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2வது நடந்தக்கூடிய காரியத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த வந்துட்டு சம் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அவங்களுடைய ஸ்லீப்லெஸ்னஸ், இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் வரும்பொழுது இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக போகும்போது அவர் நெத்தியில் வச்சு கை வைத்துறாரு. சரியா? இந்த ஹிப்னாட்டிசத்தோடைய ஒரு ஒரு என்ன காரியம் அப்படிங்கிறத நான் இங்கிலீஷில் வாசிக்கேன், அதுக்கப்புறம் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிடலாம். சரியா? ப்ரெஸ்ஸிங் யோர் வித் அ மிடில் ஃபிங்கர் ஆன் த ஃபோர்ஹெட், ஃபோக்கஸிங் த அட்டென்ஷன் டு கேப்சர் த ஸ்பிரிட் ஆஃப் த பர்சன் டு ஹாவ் அ கண்ட்ரோல். அப்படின்னா இந்த ஒன்று உங்களுடைய எந்த பெருவரலை வச்சு நெத்தியில் அமுக்கி அவங்களுடைய ஃபோக்கஸ் அட்டென்ஷன் பண்ணி பண்ணும் பொழுது கண்ட்ரோல் எடுத்துட்டாங்கன்னா அவங்க இப்போ இந்த ஹிப்னாட்டிசம் பண்றவர் என்னென்ன சொல்றாரோ அதெல்லாம் செய்வாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கை எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய ஸ்பிரிட்டோட கண்ட்ரோல்ல இவங்க என்னென்ன கேள்விகள் கேட்குறாங்களோ அவங்க ஒரு மயக்க நிலைக்கு போயிடுவாங்க. அந்த மயக்க நிலைக்கு போகும்பொழுது இவங்க என்னென்ன கேள்விகள் கேட்குறாங்களோ அது எல்லாத்தையும் இவங்க பதில சொல்லுவாங்க. இது ஒரு
இன்னைக்கு வந்துட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் கூட இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அதை பற்றி உண்மையை சொல்ல வைக்கணும்னா அது எல்லாத்தையும் இன்றைக்கி நிறையா சயின்டிஃபிக் ட்ரீட்மெண்ட்லலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு இது வந்து கிறிஸ்தவமான ஒரு ஆக்ஷனே கிடையாது. அவர் பண்ணிட்டு அவங்ககிட்ட சொல்ல வேண்டியது, கேட்க வேண்டியது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன சொல்லிங்கணும், இப்படி வாங்கன்னா வருவாங்க, இப்படி போனா போவாங்க, இப்படி தள்ளுன்னா அப்படி தள்ளுவாங்க, இப்படிலாம் தள்ளும். ஸோ அவங்களோட ஸ்பிரிட்டை கண்ட்ரோல் கொண்டுடலாம். இந்த ரெண்டாவது பார்த்த வீடியோவும் பண்ணக்கூடிய ஆக்ஷனும் இந்த முதல்ல பார்த்தக்கூடிய அந்த சோகால்டு ஒரு ஊழியக்காரர் பண்ணக்கூடிய ஆக்ஷனும் ஒரே விதமான ஹிப்னாட்டிக் மெத்தட்ஸ். இது ஏன் கிறிஸ்தவத்துக்குள்ள வந்து இதை வச்சுட்டு எதுக்காக ஊழியத்தின் பேர்ல பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அது மாத்திரம் இல்லாம மிகவும் ஒரு கவலைக்குரிய ஒரு காரியம். இந்த மாதிரி ஒரு மெத்தட்ஸை யூஸ் பண்ணிட்டு இதுதான் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்ல வந்தாங்கன்னா அதிகமாக வஞ்சிக்கப்படக்கூடிய காரியமா இன்னைக்கு இருக்கும். விஜயன், உங்களுடைய பாயிண்ட்ஸ். ரொம்ப வேதனையா இருக்கு பிரதர். அதாவது மனுஷன் தன்னுடைய ஆவிக்குரிய நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்யறான் அப்படின்னு சொல்லி, முதலாவது ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்ச போது தான் நிர்வாணியா இருக்கிறத உணர்ந்தாங்க. ஓடி போய் அத்தி இலையை செஞ்சு கட்டிட்டாங்க. ஆண்டவர் சொன்னாரு, இதை விட நான் பெட்டரா தரேன்னு சொல்லிட்டு தோல் ஆடை செஞ்சு கொடுத்தாரு. இன்னைக்கு வந்து தோல் ஆடையை கூட வாங்க மனசு இல்லாம அதே அத்தி இலையோட தெரியிற ஆட்களை தான் இன்னைக்கு நம்ம பாக்குறோம். அதாவது சைக்காலஜி வந்து இன்னைக்கு வந்து அழகா வந்து கிறிஸ்டியானிட்டியோட மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு லாபகரமான பிஸ்னஸாக மாற்றிட்டாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதாவது இந்த கூட்டத்தில் வந்து தலையில் கை வச்சு கீழே விழுத்தல்ற ஊழியக்காரங்க நிறையா பேர் எல்லா நேரமும் ஒரே மெத்தடை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் தனியாக போய் ஜோம் பண்ணுறீங்க, எல்லாம் மீட்டிங்லாம் முடிஞ்சு எல்லாம் வரிசையாக நின்று ஜோம் பண்ணுவாங்க. அப்போ ஒரு மாதிரி அவர் வந்து தலையில் கை வச்சு ஒரு மாதிரி ஜோம் பண்ணுவார். அப்போ தள்ளி விட மாட்டாங்க. அப்போ தள்ளி விடுவாங்க. அது எப்படின்னா இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த கிளிப்பிங்கில் அதே மெத்தட் என்னன்னா, தலையில் கை வச்சு அந்த நெத்தியில் அழுத்தி அவங்கள போட்டு ஒரு ஆட்டி அதுக்கப்புறம் தள்ளி விடுவாங்க. ஆனால் நல்ல ஒர்ஷிப் நடந்துட்டு இருக்கும், நல்லா பவர்ஃபுல்லாக பாட்டு ட்ரம்ஸ் அது இதுன்னு போயிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு ஸ்டேஜை விட்டு கீழே இறங்கி வருவார். கீழே இறங்கி வந்துட்டு கோட்டை வச்சு அடிப்பார், இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணுவார். அப்படி இல்லைன்னா லேசா தொடுவார், கீழே தடன்னு விழுவாங்க. அப்போ வேற மாதிரி செய்வார். இப்போ ஏன் அப்படி செய்யறாரு, அப்போ ஏன் வேற மாதிரி செய்யறாரு அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அதாவது வரிசையில் நிற்கும் போது ஜனங்கள் வந்து ப்ரேயருக்கு தான் வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து விழத்தள்ளுறதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் வேணும். ஆனால் கூட்டத்தில் இருக்க ஜனங்களுடைய மனநிலை எப்படி தெரியுமா? அதாவது வந்து பக்கத்தில் இருக்கவங்களும் தான் நானும் விழுந்துருவேன் அப்படிங்கிற அந்த மனநிலையில் இருப்பாங்க. அப்போ லேசான ஒரு ஆக்ஷன் போதும். இதைத்தான் வந்து சஜஷன் சொல்லுவாங்க சைக்காலஜியில். அதாவது இப்போ எனக்கு கொட்டாய் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்னோட பேசிட்டு இருக்கீங்க, நான் கொட்டாய் விட்டேன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் கொட்டாய் வந்துடும். ஏன்னா அந்த கூட்டத்தோட இருக்கிற அந்த மக்களுக்கு ஒரே மாதிரியான மனநிலை ஈஸியா கொண்டு வந்துடலாம். ஏதோ ஒரு படம் வந்து நான் கேள்விப்பட்டேன், அந்த பேர் மறந்து போச்சு, ரொம்ப பழைய காலத்து படம். அது வந்து ஃபுல்லாவே பாலைவனமா, படம் ஃபுல்லா பாலைவனத்தை தான் காமிப்பாங்களாம். அந்த படத்தோட இன்ட்ரோல் விடும்போது அந்த யூஎஸ்ல பார்த்தவங்க எவ்வளவு குளிரா இருக்கவங்க, அந்த படத்தோட இன்ட்ரோல் முடிஞ்ச உடனே ஜனங்கள் வேகமா வந்து கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி நிறைய குடிச்சாங்களாம். அவங்க இருக்கிறது யூஎஸ், அவங்க பார்த்தது வந்து அந்த பாலைவன அந்த படம். ஆனா அந்த மைண்டு அழகா உள்ள போயிடுச்சு. ஸோ ஈஸியா ஜனங்களை கண்ட்ரோல் பண்ணிடலாம். இப்போ கூட்டத்துல நிக்கிற ஜனங்க நிறைய பேர் நிக்கிறாங்க, நான் இறங்கி வரேன்னா அந்த ஜனங்களோட மைண்ட்ல இவர் ஊழியக்காரர், இவர் தொட்டா கீழே விழுந்துருவோங்கிற மைண்ட் ஏற்கனவே அவங்களுக்குள்ள வந்துடும். அப்போ வந்து அவங்க ஈஸியா தொட்டாலே வந்து கீழே விழுந்துருவாங்க. ஆனா இந்த டைம்லையும் கூட அவங்க சில விஷயங்களை வந்து அவங்க ஃபாலோ பண்றாங்க. அதுலயும் சைக்காலஜி இருக்கு. என்னன்னா இந்த தலையில இந்த இடத்துல அப்படி டச் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து ஏன்னா இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட நரம்பு தொடும் பொழுது ஒரு எலக்ட்ரிக் ஷாக் உணரப்படும். அதனால ஜனங்கள் வந்து அந்த எலக்ட்ரிக் ஷாக்கை உணர்ந்தவனே பரிசுத்தாவியானவர் இறங்கிட்டாருன்னு சொல்லி ஜனங்கள் ஆட்டோமேட்டிக்கா, ஏன்னா மைண்ட் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, நம்ம பரிசுத்தாவியானவர் இறங்க போறாரு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டனால தொட்டவனே ஜனங்கள் ஃபிளாட் ஆயிடுறாங்க. ஒருத்தர் விழுந்ததை பார்த்தோன்னே அடுத்தவருக்கும் அந்த இது ஆட்டோமேட்டிக்கா விழுந்துருவாங்க, சடசரசரசன்னு விழுந்துருவாங்க எல்லாருமே. ரொம்ப ஈஸி அது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தொட்டு அப்படி தள்ளிட்டு போவாங்க, பாத்துருக்கீங்களா? இந்த இடத்துல தொடுவாங்க, தொட்டு இந்த இடத்துல ஒரு நரம்பு, இங்க தொடும் போது ஒரு எலக்ட்ரிக் ஷாக்.
மாதிரி இங்க 2 காலையும் தலையில 2 காதையும் பிடிச்சு அப்படி பிடிச்சு தள்ளுவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே பின்னாடி பார்த்தீங்கன்னா இது எனர்ஜி பாயிண்ட்ஸ்னு சொல்றாங்க சைக்காலஜியில். இந்த இடத்துல நீங்க டக்குன்னு வந்து டச் பண்ணீங்கன்னா ஒரு 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 சிலிர்ப்பு வரும். அந்த சிலிர்ப்பை வந்து ஹோலி ஸ்பிரிட்னு ஈஸியா நம்பிடுவாங்க. ஏன்னா ஜனங்களுக்கு தான் பைபிள் வாசிக்கிறது இல்லையே உட்காந்து, எதை சொன்னாலும் நம்புறாங்க. ஏதோ ஒரு புதுசா யாராவது சொன்னா உடனே அதுக்கு வந்து நம்ம விழுந்து போயிடுறோங்கிற அந்த மனப்பான்மை இருக்கிறதுனால ஈஸியா வந்து நம்ம மக்கள் விழுந்து போயிடுறாங்க. ஸோ அதனாலதான் ஒவ்வொரு இடத்துலயும் வேற மாதிரி அவங்க ஒர்க் பண்றதை பார்க்குறோம். ஒன்று ஏதோ சொல்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்கன்னு தெரியுது. இல்லை, அதாவது இப்போ விஜய் சொன்ன மாதிரி அந்த எனர்ஜி பாயிண்ட்டை டச் பண்ணி அவங்க வந்து பொதுவாக அந்த இதை பயன்படுத்துகிறாங்க, அந்த டாக்டிக்ஸு. ஸோ இன்னைக்கு பொதுவாக நம்ம அந்த இதை பார்க்கும்போது பெண்களை அதிகமாக இன்றைக்கு சோகால்டு ஊழியர்கள் இந்த மாதிரி காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அதிகம் பார்க்குறோம். பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது, அதாவது 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசனம் அப்படின்னாச்சுன்னா, அதாவது பெண்களை வசப்படுத்துகிறதுக்குன்னு சரி ஒரு கூட்டம், அதாவது அவங்க ஊழியக்காரன் வேஷம் போட்டுட்டு இன்றைக்கு தெரியுறாங்க. ஸோ இந்த மெஸ்மரிசம் ஹிப்னாட்டிசம் பற்றி நம்ம எப்படி ஃப்ரான்சிஸ் தெளிவாக சொன்னாங்க. ஸோ இந்த டெக்னிக்ஸை சிலர் படிச்சுக்கிட்டு ஸோ ஓநாய்கள் இன்றைக்கு மேய்ப்பர்கள் போர்வையில் அப்படியே உள்ள அந்த கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சிருச்சுது. ஸோ இவங்க என்ன அப்படின்னாச்சுன்னா ஜபம், அதே மாதிரி ஆராதனை அப்படின்னு சொல்லி கடைசி எல்லாத்தையும் லைனில் நிற்க விட்டு ஜபம் பண்ணுற மாதிரி அவங்கள அந்த எனர்ஜி பாயிண்ட்ஸ், ஸோ அந்த எனர்ஜி பாயிண்ட்ஸில் தொட்டு அவங்கள இவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது, அதை வசப்படுத்துறது. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு வஞ்சிக்கின்ற ஒரு ஆவிகள். ஸோ இன்றைக்கு வந்து கிறிஸ்தவ சமுதாயத்தை வஞ்சித்து கொண்டு இருக்கிறது. ஸோ குறிப்பாக வாலிப பிள்ளைகள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கு வந்து இது பாப்புலர் ஆகிட்டு வருது, இந்த மாதிரி எனர்ஜி பாயிண்ட்டை அப்படியே டச் பண்ணி அவங்கள வசப்படுத்துறது. இப்போ இந்த மாதிரி சொன்னீங்க, அதாவது தொட்ட உடனே ஓடுறது. சில காரியங்கள் நம்ம பார்க்குறோம் தொடாமையே உழ வைக்கிறது மாதிரி இருக்குது. அதாவது முன்னாள் பின்னால் இப்போ ஒரு ப்ரீச்சர் வந்து பேசுகிறாரு, முன்னால் போகிறாங்க பின்னால் போகிறாங்க. நான் என்ன பேசுகிறேன்றது கிளியராக நம்ம புரியணும்னா ஒரு வீடியோ கிளிப் பார்த்துட்டு வருவோமே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியே இந்த வீடியோ கிளிப்பையும் பார்ப்போம். தொட மாட்டேன். யார் தொடுவா? ஏசப்பா தொட போறேன். நான் என்ன தெரியுமா செய்ய போறேன்? அவரை பார்த்து உன்னை தொட சொல்ல போறேன். நான் தொட மாட்டேன். என் கையெல்லாம் யாரும் பார்க்கல, நான் தொட மாட்டேன். அவர் தொடுவார். இப்போ அந்த வீடியோ பார்த்தோம். அந்த முதலாவது 2 கிளிப் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கிளிப்பில் என்ன பார்க்குறோன்னா, அந்த ஊழியர் கையை வைக்கிறாரு, அந்த முன்னால் ஒரு கேர்ள், சின்ன பொண்ணு முன்னாலையும் பின்னாலையும் போட்டிட்டு வராங்க. 2வது கிளிப் என்ன பார்த்தோன்னா, அதே மாதிரி இன்னொரு மனிதர் அவர் கை வைக்காமையே அங்கேயும் ஒரு லேடி இருக்காங்க, அங்கேயும் ஒரு பெண்மணி இருக்காங்க, அவங்களையும் முன்னாலையும் பின்னாலையும் போயிட்டு வராங்க. இந்த காரியங்கள் ஏதோ ஒன்று நடக்குது, கிறிஸ்தவ சமுதாயத்தில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ இது வேதத்தின் அடிப்படையில் இருக்குதா இல்லையா நம்ம கேட்போம். ஃப்ரான்சிஸ் அண்ணன், நீங்கள் யூ கம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ், அதனால நீங்கள் அந்த வீடியோ பார்த்த உடனே வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் திஸ்? அநேக மக்கள் வந்துட்டு இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் வந்து கடிவாளத்தை போட்டுட்டு தான் பார்க்குறாங்க. ஏன்னா அடுத்த இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. இந்த 2வது பார்க்கக்கூடிய சிமிலர் டைப் ஆஃப் ஆக்ஷன்ஸை நம்ம பார்க்கும்பொழுது 2வது டைப்பாக நடக்கிறது வந்துட்டு இட் இஸ் சர்டன்லி நாட் கிறிஸ்டியானிட்டி, வேற எங்கேயோ இருந்து இது பண்ணி இது யாரு கிளிப். ஆமா, 2வது கிளிப்ல தட் இஸ் கால்ட்
அவேக்கனிங் ஆஃப் த ஸ்பிரிட் அப்படிம்பாங்க. அதாவது என்னன்னா ஆவியை வந்துட்டு எழுப்புறது அப்படிங்கிறது. சரியா? இந்த அவேக்கனிங் ஆஃப் த ஸ்பிரிட்னு சொல்லிட்டு நீங்கள் வெப்சைட்டில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அநேக இடத்துல வந்துட்டு இதை சம்மந்தப்பட்டது சிமிலர் பேட்டர்ன்ஸ் தெரியும். இன்னைக்கு கிறிஸ்தவத்துல நடக்கக்கூடிய கிறிஸ்தவத்துல இல்லாததுன்னு சொல்றீங்க. கிறிஸ்தவத்துல இல்லாதத இன்னைக்கு புறமதஸ்தர்லைக்குரிய பிராக்டிசஸ்ல கூட இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். தட் இஸ் கால்ட் அவேக்கனிங் ஆஃப் த ஸ்பிரிட் அப்படிம்பாங்க. அதாவது என்னன்னா ஆவியை வந்துட்டு எழுப்புறது. காரணமே இது வந்துட்டு ஒரு உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய இன்டர்னல் நோயிங் யோர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளார ஆவிகளை எழுப்பக்கூடிய ஒரு சக்தி பாய்ந்தது. இந்த ரெண்டாவது குறியது பார்த்தீங்கன்னா சக்தி பத்து அப்படிம்பாங்க. ஆக்சுவலா அது என்ன ஆகும்னா உங்களோட கான்ஷியன்ஸை நீங்க இழந்து என்ன பண்றோம்னு தெரியாம யூ வில் பி ஆக்டிங். சரியா? இந்த சென்ஸ் ஆஃப் இட் இமோஷனல் டிஸ்சார்ஜ் மாங்க. என்னோட சுயநினைவுல நான் செய்யப்படாம இமோஷனல் டிஸ்சார்ஜ் மாங்க. அதை முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவீங்க. யூ வில் பி ஃபீலிங் ஃப்ரெஷ் ஃபார் இட். ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் வந்துட்டு இது ஆல்ரெடி இன்னொரு இதுல இருக்குது. அதே பேட்டர்ன் வந்துட்டு இங்க நம்ம பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இதே பேட்டர்ன்ல வருது. சரியா? அப்போ என்னோட கொஸ்டின் என்னது? கரெக்ட். ஓகே. முதல்ல பார்த்த வீடியோ வந்துட்டு இது பிப்ளிக்கல்னா, ரெண்டாவது பார்த்ததோட வீடியோவும் பிப்ளிக்கல் இல்ல அப்படிங்கிற. சரியா? ரெண்டாவது பார்த்தது பிப்ளிக்கல் இல்லைன்னா அப்போ முதல்ல பார்த்ததும் சர்டன்லி நாட் பிப்ளிக்கல். அதான் கடிவாளத்தை தயவு செய்து இந்த குதிரை போட்டிருக்கோமா அப்படி எடுத்துட்டு கொஞ்சம் அதிக இதில் பாருங்க. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. வெப்சைட்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. யூ வில் see similar patterns of it. ஓகே. நிறைய பேர் இது என்ன சொல்லுவாங்க, ignorance is a bliss அப்படிம்பாங்க. அதாவது எப்படின்னா அறியாமையே எனக்கு ஒரு சாதகம். ஸோ தெரியாம இருக்கிற வரைக்கும் இன்னைக்கு இந்த மாதிரியான ஆவிகளுடைய நடமாட்டங்கள் எல்லாமே இங்க வந்துட்டு நிறைய ஏமாற்றப்படுதல் நிறையவே நடக்க இருக்கும். இப்போ முக்கியமா நீங்க ஒரு காரியம் சொன்னீங்க, 2 வீடியோ கிளிப்பையும் கம்பேர் பண்ணிட்டு ரெண்டாவது காரியம் சொன்னீங்க. அதுல எனக்கு கொஞ்சம் ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வச்சுக்கலாமே. அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் உங்கள்கிட்ட கேட்க போறதுல விஜயன்ட்ட கேட்க போறேன். என்னன்னா முதல் வீடியோ கிளிப் சரினா ரெண்டாவது வீடியோ கிளிப்பும் சரி, ரெண்டாவது வீடியோ கிளிப் தவறுனா முதல் வீடியோ கிளிப்பும் தவறு அப்படின்னு சொன்னீங்க. இதுல நீங்க சொன்ன ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு ஒரு கொஞ்சம் உடன்பாடு இல்லை. ஏன்னா ரெண்டாவது வீடியோ கிளிப் வந்து தவறா இருக்கலாம், ஆனா முதல் வீடியோ கிளிப் கரெக்டா இருக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் என் மைண்ட்ல வந்துச்சு. ஏன்னா நல்ல நோட் இருக்குது, கள்ள நோட் இருக்குது. ரெண்டாவது உள்ளது கள்ள நோட்டா இருக்கலாம், முதல் இருந்தது நல்ல நோட்டா இருக்கலாம் அப்படின்ற ஒரு தாட். ஏன்னா டோட்டலி வித்தியாசமா ஆங்கிள் போவோம். ஏன் இது பரிசுத்தாவே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் எனக்கு வருது. விஜய், இதுக்கு உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருக்குதா? இதை பற்றி நாங்கள் பேசும்போது ஆக்சுவலாக என்ன ப்ராப்ளம் வரும்னா, ஜனங்கள் பயங்கரமாக கோவப்படுவாங்க. ஏன்னா எப்படி பரிசுத்தாவினவரை நீ வந்து தூஷிக்க போச்சு, இது பரிசுத்தாவினவருடைய அடையாளம், இது வந்து திருச்சபைகள் ஏற்றுக்கொண்ட விஷயம், இதை நீ வந்து பரிசுத்தாவினவரை தூஷிக்கிற, அதாவது இந்த குமாரனுக்கு விரோதமாக செய்கிற தூஷணம் கூட மன்னிக்கப்படும், ஆனால் பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக செய்கிற தூஷணம் மன்னிக்கப்படாது. அதனால வந்து எனக்கு நிறைய பேர் சாபமே கொடுத்துருக்காங்க, உன் பிள்ளையெல்லாம் நாசமாக போகும்லாம் கூட சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விஷயத்த சொன்னதுக்காக. அந்த அளவுக்கு நம்ம கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் ஒரு கோபத்தை அதில் பார்க்கலாம். நான் இதே கேள்வியை நான் மாற்றி கேட்குறேன். இது அந்நிய அக்கினி அப்படின்னு சொல்கிறேன். அதாவது வந்து நாதாபும் அபியோவும் வந்து அந்நிய அக்கினியை கொண்டு வந்து தேவனுடைய பீடத்தில் வச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது அந்நிய அக்கினி. அதாவது பரிசுத்தாவிய அந்நிய அக்னின்னு சொல்றது எப்படி தேவதூஷணமா இருக்குமோ அதே மாதிரி அந்நிய அக்னிய பரிசுத்தாவின்னு சொல்றதும் தேவதூஷணம் தான். ஒரு ராங் ஸ்பிரிட்டை வந்து ஹோலி ஸ்பிரிட்னு சொல்றது ஒரு மகா பெரிய பாவம். அதுவும் தூஷணம் தான், அதுவும் மன்னிக்கப்படாது. அதையும் நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம வந்து எல்லா நேரத்திலையும் வந்து இக்னோரன்ஸ், அண்ணன் சொன்ன மாதிரி இக்னோரன்ஸை காரணம் காட்ட முடியாது. நம்ம கடைசியில் போய் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக சிங்காசனத்தில் ஒரு நியாயம் தீர்க்கும் போகும்போது அன்னைக்கு எனக்கு இக்னோரன்ஸ்ன்னு சொன்னோன்னா அதுக்காக ஆண்டவர் மன்னிச்சு நம்மளை ஏற்றுக்கொள்வார்னு எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா கண்டிப்பா வந்து ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருக்காரு. அந்த வேதத்தை கையில கொடுத்துருக்காரு. இதுக்கு பின்னாடி எத்தனையோ பேர் ரத்தம் செஞ்சிருக்காங்க. நம்ம பல தடவை அதை நம்ம ஆராய்ச்சி பார்த்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு தேவையான எல்லாத்தையுமே ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். அது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எனக்கு இன்னும் இக்னோரன்ஸ் சொன்னோம்னா அது வந்து இக்னோரன்ஸ் கிடையாது, அது நிர்விசாரம். கண்டிப்பா. சூப்பர்ண்ணா. பிரான்சிஸ் தானே உங்களோட கருத்து சொன்னீங்க. அதுலேருந்து எழுந்த கேள்வி வந்துச்சு, அதுக்கு விஜய் அண்ணன் சாலிடாக ஆன்சர் பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோ ரவுண்டு, இந்த வீடியோக்குள்ள டிஸ்கஷனை பொண்ணு அண்ணன் நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்க.
அதாவது இப்போ அந்த 2 வீடியோவில் நம்ம பார்க்கும் பொழுது தெளிவாக தெரியுது, வெளியில் உள்ள அந்த ஒரு அசுத்த ஆவிகளை வச்சு அவங்க செய்கின்ற அந்த ஒரு பேட்டர்ன், அந்த ஒரு கிரியைகளை இப்போ கிறிஸ்தவத்துக்குள்ள அங்கே புகுத்திட்டாங்க அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரியுது. இப்போ நீங்கள் சொல்லலாம், இது தவறுனா அது தவறா, அல்லது அது சரினா இது சரியா. ஸோ தெளிவாக சொல்லிடுறேன், அதாவது தவறு. ஆனால் இன்றைக்கு இந்த ஒரு தவறான ஒரு காரியங்களை, இந்த ஒரு தவறான ஒரு பேட்டனை இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ள ஒரு கலாச்சாரமாகவே அவங்க இன்னைக்கு அநேகர் புகுத்திட்டாங்க. இன்றைக்கு அதனால விஜய் சொன்ன மாதிரி அத தவறான ஆவிகளை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கிறாங்க. சோ இது மிகப்பெரிய தேவதூஷணம், பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான ஒரு தேவதூஷணம். அதனாலதான் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னாச்சுன்னா, மேடையில ஏறி அதாவது அங்க உருள வைக்கிறதும் அவங்கள டைவடிக்க வைக்கிறதும் இது இன்றைக்கு கிறிஸ்தவ அந்த கலாச்சாரத்தை ஒரு அசிங்கப்படுத்தி கொண்டு இருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ள பூத்தி கொண்டு இருக்கிறது. இது இன்றைக்கு அநேகர் வஞ்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. வேத வசனம் அப்படியே நிறைவேற்றி கொண்டு இருக்கிறது. அதாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட வஞ்சிக்கத்தக்கதாக இன்றைக்கு பெரிய கடைசி நாட்கள்ல பெரிய அடையாளங்கள் நடக்கும் அப்படின்னு அங்க வேதத்துல சொல்லி இருக்குது. அந்த தீர்க்க தரிசனம் மிக தெளிவாக அங்க நிறைவேறி கொண்டு வருகிறது. இன்றைக்கு அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்தவர்கள் கூட இந்த மாதிரி ஆவிகளை எல்லாவற்றையும் அவங்க பரிசுத்த ஆவின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு தவறான ஒரு காரியம். இப்போதைக்கு இருக்கிற இந்த ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு மட்டுமல்லாமல் அந்த சந்ததிகளுக்கும் இந்த சாபங்கள் வரப்போகிறது. அதனால நாம் இன்றைக்கு விழித்திருந்து மிக தெளிவாக இந்த ஆவிகளை அதை சோதித்தறிந்து வேத வசனத்தின் அடிப்படையில் அதை கண்டுபிடிச்சு இது எப்படிப்பட்ட ஆவிகள் அப்படிங்கிறத மிக தெளிவாக கண்டுபிடிச்சு அதுல இருந்து நம்ம விலகி இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ அதை பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க ஓகே அண்ணா சொல்லுங்க பிரான்சிஸ் அண்ணா. பாயிண்ட் இதுல என்னன்னா, ஆக்சுவலா அந்த கொஸ்டின் கேட்டோம் இல்லையா, அந்த இடத்துல ஐம் நாட் கம்பேரிங் பிட்வீன் த ஃபர்ஸ்ட் வீடியோ அண்ட் த செகண்ட் வீடியோ அண்ட் சே இது கரெக்டா அது கரெக்டான்னு சொல்ல விரும்பல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெண்டு இதுவுமே ராங்னு சொல்ல வரேன். த பேட்டர்ன் ஆஃப் த செகண்ட் வீடியோ இஸ் ஈக்குவல் டு த ஃபர்ஸ்ட் வீடியோ. அப்படி வரும்போது தப்பா. ஸோ பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப பரிசுத்தமானவர். அதை ஒரு 100 மைலுக்கு தள்ளி வைங்க இதுக்கெல்லாம், சரியா? இது கிட்டையே கொண்டு வர வேண்டாம். இப்போ என்ன மக்களுடைய ஏமாற்றுதல் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்த மாதிரி தவறான அடையாளங்களை வச்சுட்டு பரிசுத்த ஆவியானவர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா ப்ரூவ் பண்ண விரும்புறாங்க. இங்கதான் ப்ராப்ளம் வர்றது காரணம், சரியா? ஸோ வேதத்துல மத்தேயுல கிளீனா சொல்லியிருக்கேன், ஆண்டவரே நான் உங்களுடைய நாமத்தினாலே அநேக அதிசயங்களை செஞ்சோம் இல்லையா? ஸோ ஆண்டவரோட நாமத்து பேரை சொல்லிக்கிட்டு அவங்க அதிசயங்களை செஞ்சுட்டு இதுதான் ஆண்டவர்னு ப்ரூவ் பண்ண வராங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு காலம் அறியேன், ஃப்ரம் தி பிகினிங் ஐ ஹவ் நாட் அண்டர்ஸ்டுட் யூ. நான் நடுவுல புரிஞ்சுக்கிட்டு பாதியில கைவிட்டேன்னு சொல்லவே ஒரு காலம் அறியேன், ஃப்ரம் தி பிகினிங், முதல்ல இருந்தே நான் உங்களை அறியல. சோ உங்க ஆரம்பமே என்கிட்ட இருந்து இல்லடா அப்படிங்க, வேற எங்கேயோ இருந்து ஆரம்பிக்கிறது. இதுதான் இந்த செகண்ட் வீடியோல உள்ளதை வச்சு ஃபர்ஸ்ட் வீடியோ சொல்லி மூடத்தனமா நம்பிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சேலஞ்ச போட்டேன். கண்டிப்பா நீங்க இதைதான் சரின்னு சொன்னீங்கன்னா அப்ப அதையும் நீங்க புரியணும் அப்படிங்கறத தான் நான் கேள்விக்கிறேன். அப்ப பரிசுத்த ஆவியானவர்னா யாரு? ஆண்டவர் சமாரிய ஸ்திரீட்ட சொல்லும்போது சொல்றாரு, ஜீவ ஊற்று சொல்றாரு, அதுதான் பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா அந்த வசனம் என்ன சொல்லப்படுதுன்னா, இன்னும் பரிசுத்த ஆவியானவர் அருளப்படாததுனால ஆண்டவர் அப்படி சொன்னார். சோ அந்த ஜீவ ஊற்று பரிசுத்த ஆவியானவர்னு சொல்றாரு. அவர் மேல இருந்து குதிக்கிறதோ எங்க இருந்தோ அடையாளங்கள் மூலமா சொல்லப்படல, உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, சரியா? விஜய் ஒரு அழகான வசனம் சொன்னாங்க, நியாய தீர்ப்பு நாள்ல போயிட்டு நான் இன்னசென்ட்டா ஆண்டவரே இன்னொருத்தன் ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லவே மாட்டார். ஆண்டவர் என்ன சொன்னார், உனக்குன்னு நான் ஜீவ புத்தகத்தை கொடுத்தேன், ஆனா அவரை நீங்க கலங்கப்படுத்திட்டீங்க. ஏன்னா அவர் சொல்ற பேச்சு கேட்காம வேதத்தின்படி நடக்காம அதிசயங்களையும் அடையாளங்களையும் கண்ட அதுதான் ஆவியானவர்னு சொல்லிட்டு என்ன இன்சல்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேள்வி கண்டிப்பா கேட்பார்.
இந்த கீழே விழுறதை பத்தி